அப்படி நீங்க இது வரைக்கும் Looksmaxxing and glow up மீது ஏகப்பட்ட வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கடைசி வீடியோ நீங்க பார்க்க வேண்டியது. முன்னாடி நாங்களும் என்ன நம்பிட்டு இருந்தோம்னா லுக்ஸ் டசன்ட் மேட்டர், வெறும் பணம் இருந்தா கான்ஃபிடன்ஸ் இருந்தா மனசு சுத்தம் இருந்தா அது போதும். நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம் பணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் க்ளோ பண்ணலான்னு, லைக் எப்படி கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்க்கு ஆகுதோ. ஆனா உண்மையை சொல்லுவா நாங்க யோசிச்சது தவறு. ரியாலிட்டி என்னன்னா அப்படி நீங்க இனில இருந்து சின்ன சின்ன ஹாபிட்ஸ் மீது கவனம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய லுக்ஸை 10x வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுவும் எந்த விதமான எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர் இல்லாமல் எந்த சர்ஜரியோ இல்லாமல் முற்றிலும் சிம்பிள் அண்ட் பிராக்டிகல் முறையிலேயே. சோ நம்பர் 4 மறந்தும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா எல்லாத்துக்கு முதல்ல ஒரு விஷயம் நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது தட் இஸ் ஸ்கின் க்ளோ அப். இன்னைக்கு வரைக்கும் நாங்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கோமோ யாரோட ஸ்கின் ஆக்சுவலி நல்லா இருக்குதோ க்ளீன் அண்ட் க்ளோயிங் ஆக இருக்குதோ அவங்க ஏதோ ஒரு 10 ஸ்டெப் கொரியர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணல. அவங்களுடைய ரொட்டீன் பாத்தீங்கன்னா வெறும் 3 விஷயத்தால் ஆனது: ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோ டிப்பை கவனமா கேளுங்க. Rice water has a lot of B vitamins, including inositol, niacin, vitamin B6, B2. All of these can help reduce melanin, which causes hyperpigmentation. This will help decrease the darker spots on your face, giving you a radiant, less dull appearance. Your skin will become softer with more hydration. If you ferment your rice water, you'll have more lactic acid, which matches the pH of your skin. This good bacteria and yeast supports the microbiome on your skin, giving you tighter pores and less acne. இங்க டாக்டர் பர்க் ஃபேஸ் மீது ரைஸ் வாட்டர் அப்ளை பண்றதுக்கான சயின்டிபிக் பெனிஃபிட் சொல்லிட்டு இருக்காரு. சோ சிம்பிளி இப்பத்துல இருந்து உங்களோட மம்மி கிட்ட சொல்லுங்க, எந்த தண்ணியை வச்சு அவங்க அரிசியை ஊற வைக்கிறாங்களோ அதை ஊத்த வேண்டான்னு, அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ரைஸ் வாட்டரை நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்ல டைரக்ட்லியும் உங்களோட ஃபேஸ் மீது நைட்ல அப்ளை பண்ணுங்க. அண்ட் காலையில எழுந்ததுமே ஒரு சின்ன காட்டன் எடுத்து ரோஸ் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணுங்க. இல்லனா ரோஸ் வாட்டரை ஐஸாக ஆக்கி மசாஜ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் சுகர் அவாய்ட் பண்ணணும். சிப்ஸ், குர்குரே, சமோசே, சாய் மீன், மோமோஸ் தினம் வேண்டாம். கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் டீ மாதிரியான சுகரி விஷயங்களை முற்றிலும் விட்டுருங்க. நாங்க இது சொல்லல நீங்க இனில இருந்து இது எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு, ஆனா எவ்வளவு முடியுமோ அவாய்ட் பண்ணுங்க. இரண்டாவது, எவ்வளவு தான் குளிரா இருந்தாலும் சரி முகத்தை சுடு தண்ணியால கழுவாதீங்க. வெறும் சில்லுன்னு இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்க. இதனால உங்களோட ஃபேஸ் ட்ரை அண்ட் டல் ஆகாது. அவ்வளவுதான். இது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். முகத்தை கழுவதற்கு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. எது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுமோ. அதிகபட்ச மக்களோட ஸ்கின் ஆயிலியாக இருக்கும். அப்ப எதனா ஒரு T3 ஆயில் இல்ல நேம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் சரியாக இருக்கும். பட் அப்படி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குனா அப்போ ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. இதுல அலோவேரா இருக்கும். அவ்வளவுதான். வேற எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல. இங்க பாருங்க, மாய்ஸ்சரைசர்ன்ற பேர்ல வேலை ரொம்ப அதிகமான மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் சிம்பிளா எதனா ஒன்னு யூஸ் பண்ணுங்க உங்களோட ஸ்கின் டைப்க்கு அக்கார்டிங். கொஞ்சமா உங்களோட ஃபேஸ் மீது, ஐப்ரோஸ் மீது அண்ட் நெக் மீது யூஸ் பண்ணுங்க. அண்ட் எப்பெல்லாம் வெயில்ல போகணுமோ வெறும் ஒரு சன்ஸ்கிரீன் எதுவா இருந்தாலும் சரி வெறும் SPF 50+ இருக்கணும். இல்ல ஹானஸ்ட்லி சொல்லணும்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணலனாலும் எதனா ஒரு சிம்பிள் கர்ச்சீஃப் இல்ல அந்த மாதிரியான பொருட்களால உங்களோட ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க. இதனால உங்களோட ஃபேஸ் வெயில்னால் டார்க் அண்ட் டேமேஜ் ஆகாது. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபேஸ் கட். அதிகபட்ச மக்கள் வெறும் அவங்களையே வெள்ளையாக்கணும்னு பிஸியா இருக்காங்க. ஆனா மக்கள் இத பக்கத்துல யாரோட நேரம் நேச்சுரலாவே ரொம்ப வெள்ளையா இல்லையோ, ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா பக்கம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர் ரொம்பவே ஸ்ட்ராங், ஷார்ப் அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் உங்களோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக தெரிய ஆரம்பிச்சதுமே அட்ராக்டிவ்னஸ் அதுவாவே அதிகரிச்சிடும். இப்போ இந்த இடத்துலயே உங்களோட மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும், ஃபேஸ் கட் எப்படி பெட்டர் ஆக்குறது, ஜாலைனை ஷார்ப்பாக எப்படி மாத்துறது? சோ முதல்ல இத பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு முதல்ல அண்ட் ரொம்பவே ஜென்யூனான விஷயம் மியூவிங். நீங்க 10 விஷயம் கேட்கலாம், ஆனா Looksmaxxingல எதனா ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்னா அப்ப அது மியூவிங் தான். தட்ஸ் a fact. மிச்ச 80% விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாததுதான். ஆப்வியஸா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அட இந்த மியூவிங்னா என்னன்னு. சிம்பிளான வார்த்தையில சொல்ற புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சாப்பிட்டதுமே அண்ட் முழுகதுக்கு அப்புறம் உங்களோட நாக்கு பாத்தீங்கன்னா அதுவாவே உங்களுடைய பற்களுக்கு பின்னாடி இருக்கிற பேலட் மீது போய் ஒட்டிக்கும். இந்த பொசிஷன் தான் பாத்தீங்கன்னா மியூவிங். எந்த ஃபோர்ஸும் இல்ல, எந்த பிரஷரும் இல்ல. நாக்குனால பல்ல அமுக்க கூடாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ்ட் நார்மல் பொசிஷன். அண்ட் இது ஒரு எக்ஸசைஸ் இல்ல, இது ஒரு ஹாபிட். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருங்க அண்ட் பேஷன்ஸா இருங்க. ரிசல்ட் ஒரு நாள்ல வராது. ஒருத்தருக்கு மாசங்கள் ஆகலாம், ஒருத்தருக்கு வருஷங்கள். ஆனா டைம் கூடவே ஃபேஸ் ஷேப் அண்ட் ஜாலைன் மீது வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஹாபிட், மூக்குல மூச்சு எடுங்க. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாயினால மூச்சு எடுப்பாங்க. ஆனா மூச்சு பாத்தீங்கன்னா மூக்குல தான் எடுக்கணும். தூங்குறப்போ, போன் யூஸ் பண்றப்போ, நாள் முழுவதும் வெறும் தவறான பிரீத்திங்னாலேயே உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பாழாயிடும். வெறும்
மேலும் தவறான முறையில மூச்சு எடுப்பதனால் ஃபேஸ் வீக் அண்ட் டல்லாக ஆக ஆரம்பிச்சிடும். சோ நண்பா, வாயை மூடிய வச்சுக்கோங்க அண்ட் மூக்கால மூச்சு எடுங்க. அப்படி ராத்திரி தூங்குறப்போ ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அப்ப ஒரு சின்ன பேப்பர் டேப் அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்கலாம். வெல், இந்த மாதிரி பாடி எவ்வளவு ஸ்மார்ட்னா உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் கம்மியானதுமே கண் அதுவாவே திறந்துரும். ஸ்டார்டிங்ல 1-2 வாட்டி இது மாதிரி ஏற்படும். ஆனா நாள் போக இது உங்களுக்கு பழக்கமாயிடும். இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுதுல, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த ஃபேஸ் எக்சர்சைஸ டெய்லி பண்ணணும். உங்களுடைய ஃபேஸ் ஒல்லியா இருக்குதோ குண்டா இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஒல்லியா இருக்குதோ அவங்க இந்த எக்சர்சைஸ் உடன் அவங்களுடைய டயட்டையும் நல்லா வச்சுக்கோங்க. அண்ட் யாரோட ஃபேஸ் ரொம்ப குண்டா அண்ட் பஃபியா இருக்குதோ அவங்க ஃபேட் லாஸ் செஞ்சு அண்ட் இந்த எக்சர்சைஸ் கூட செய்யுங்க. ஹைஜீன் நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்க பெஸ்டாக தெரியணும். உங்களோட மூட் எப்படி இருந்தாலும் சரி, இது உங்களுடைய டெய்லி கான்ஃபிடன்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் திங்கிங்கையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது ஹைஜீன். நினைச்சு பாருங்க, நீங்க ஒருத்தர்கிட்ட ஃபுல் கான்ஃபிடன்ஸ் உடன் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எதிர்க்க இருக்கிறவர் உங்களுடைய கண்களை பார்க்கிறதுக்கு பதிலா உங்களுடைய மூக்குல இருக்கிற முடியை முறைச்சு பார்க்கறாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கும்? மூக்குல இருக்கிற முடி, காதுல இருக்கிற முடி, இந்த சின்ன சின்ன விஷயங்க உங்களுடைய மொத்த பர்சனாலிட்டியும் குப்பையாக்கிறது. அண்ட் நீங்க யோசிக்கிறீங்க மக்கள் உங்களை நோட்டீஸ் பண்ணலன்னு. அண்ட் வாயை திறந்த உடனே அப்படி நாத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தாலும் சரி, எதிர்க்க இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் போகுவாங்க. அண்ட் பல்லு மஞ்சள் இருந்துச்சுன்னா அப்ப மக்கள் யோசிப்பாங்க இவன் ரொம்ப அன்டிசிப்ளின் நபர்னு. பிரஷ் கூட பண்ணாம வந்திருக்காங்க இன்னைக்கு. அண்ட் பாரு இவனோட நகங்களை, சீ அவனு கூட கேர் எடுத்துக்க மாட்டான். அண்ட் நிறைய பேர் யோசிக்கிறாங்க பேட் பிரெத் பல்லுல இருந்து வருதுன்னு. ஆனா உண்மை இதுதான். 70% ஸ்மெல் நாக்குல இருந்து வருது. அதாவது பல்லு பலபலன்னு இருக்கு, ஆனா நாக்குல நேத்து நைட்டு சாப்பிட்ட மசாலா ஓட்டிட்டு இருக்கு. சோ சொல்யூஷன் சிம்பிள் தான். மூக்குல இருக்கிற முடிய ரெகுலரா ட்ரிம் பண்ணுங்க. பல்களை தினம் பிரஷ் பண்ணுங்க. நாக்க சுத்தமா வச்சுக்கோங்க. அண்ட் நெயில்ஸையும். இன்னொரு விஷயம், முகத்து மீது அப்பப்ப கை வைக்கிறத நிறுத்துங்க. போன்ல ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கு, நம்மளால பார்க்க முடியாது. அண்ட் இதே கை ஃபேஸ்க்கு போகிறப்போ அப்ப பிம்பிள்ஸ் வந்துருது. அண்ட் அப்படி பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னேஸ் இருக்குன்னா அதை எப்பவுமே உடைக்காதீங்க. நல்லா டயட் எடுங்க, தண்ணி குடிங்க. அதிகபட்சமான ஆக்னே அதுவே சரியாயிடும். அண்ட் அப்படி அதிகமான ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ப அதை இக்னோர் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கிட்ட காமிங்க. வெறும் யூடியூப் மீது டிபெண்டா இருக்காதீங்க. physique. இப்போ புரிஞ்சுக்கோங்க இந்த முக்கியமான விஷயத்தை. ஒரு ஆணுடைய உண்மையான மேக்கப் என்னன்னா அவருடைய physique. பசங்களுடைய கேஸ்ல அப்படி உங்களோட ஷோல்டர்ஸ் பிராடா இருக்குனா, பேக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குனா, அண்ட் பாடி வி ஷேப்ல இருக்குனா, வெல் அப்ப உங்களுடைய நிறம் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஆட்டோமேட்டிக்கலி அட்ராக்டிவாக தெரிவீங்க. அண்ட் பெண்களுடைய கேஸ்லயும் இந்த லாஜிக் சேம் தான். ஃபேஸ் ஃபேட் கொஞ்சம் கம்மியா, பாடி கொஞ்சம் டோன், இன்ஸ்டன்ட்லி அட்ராக்டிவ். ஆனா ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்னன்னா மக்கள் வெறும் பிளான் மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த மாசத்துல ஜிம் ஜாயின் பண்ணுவோம், பர்ஃபெக்ட் ரொட்டீனை உருவாக்கணும். 1-2 நாள் ரெகுலராகவும் இருப்பாங்க, ஜிம் போகுவாங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் பிறகு சில நாட்களுக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. பாதி பேர் இந்த மித்தனால ஜிம் போக மாட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ணா ஹைட் நின்றோன்னு. இது முற்றிலும் தவறு. பெட்ல சும்மா படுத்துட்டு இருந்தா ஹைட் அதிகமாகாது. சிம்பிள் புல் அப்ஸ், புஷ் அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஹைட்டை பாதிக்காது. பதிலா இது பாஸ்டர் அண்ட் growthல ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட்ல கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸ், ஹைட் பவுடர், மிரக்கல் ரிங்ஸ் எல்லாமே வீணானது. அப்படி ஹைட் அண்ட் பாடி ரெண்டுத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அப்ப வெறும் 3 விஷயத்து மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப். அவ்வளவுதான். இன்னொரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி உங்களுடைய ஹைட் ஆவரேஜா இருந்தாலும் ஆனா உங்களோட பிசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க 90% மக்களை விட அதிக அட்ராக்டிவாக தெரிவீங்க. யாரும் உங்களோட ஹைட்டை அளக்க போகிறதுல, எல்லாருமே வெறும் உங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க யாருன்னு. அதை விட ரொம்ப எஃபெக்டிவ் நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க. சோ இதனாலேயே எக்ஸ்கியூசஸ் விடுங்க. நாளைக்காக வெயிட் பண்ணாதீங்க, இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேர் கேர் அண்ட் ஸ்டைலிங். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மேனுக்கும் ஹேர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஏற்படும். ஆனா இதை உங்களால தடுக்க முடியும். இங்க பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா கடையில கிடைக்கக்கூடிய ரொம்ப விலை கம்மியான ஷாம்பூஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அப்படி காசு இருந்துச்சுன்னா அப்ப சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அப்படி காசு இல்லனா அப்ப தண்ணியே போதும். தினம் குளிங்க, முடிய தண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்க. அண்ட் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சுட தண்ணியால முடியை எப்பவுமே வாஷ் பண்ணாதீங்க. நார்மல் இல்ல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்க. குளிச்சதுக்கு பிறகு எதனா ஒரு சிம்பிள் ஆயில், கோகோனட், ஆல்மண்ட் இல்ல மஸ்டர்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாஜ். அவ்வளவுதான். அதிக ஹேர் ஜெல், ஹேர் ட்ரையர், ஓவர் ஸ்டைலிங் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ஸ்டைல் கிடைக்கும், ஆனா லாங் டேர்ம்ல உங்களோட முடி டேமேஜ். இப்போ ஹேர் ஸ்டைல் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணோன்ற எண்ணத்தில் பிள்ளைங்க மாதிரி ஆகாதீங்க. ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா காலகாலமா போயிட்டு இருக்கு அண்ட் எதிர்காலத்திலயும் போகும். கிளீன், சிம்பிள் அண்ட் நேச்சுரல் லுக். நீங்க யங், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது சூட் ஆகுதோ அதையே வச்சுக்கோங்க. தவறுகளை கம்மி பண்ணுங்க, ரொட்டீனை சிம்பிளா வச்சுக்கோங்க அண்ட் கான்ஃபிடன்ஸுடன் உங்களோட முடியை கேரி பண்ணுங்க. அண்ட் இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ இதை நீங்க டிசிப்ளினுடன் ஃபாலோ பண்ணணும். சோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ப வீடியோக்கு லைக் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, so that இனி வரப்போற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you for watching.